குட்டி குட் மார்னிங். ஓகே செல்லோ, இந்த கப்பு மேலே பால் வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ 4 ரோடு இருக்குது. என்ன கலர் பாலும் நான் கேட்பேன், நீங்கள் சொல்லணும். சரியா? அபவுட்டோ நம்ம. ஓகே யாகேஷ், லாஸ்ட் ரோவில் என்ன கலர் பால் இருக்குது தங்கம்? சமத்த குட்டிடா, சூப்பராக சொல்லிச்சு. அன்பரசி, ஃபஸ்ட் ரோவில் என்ன கலர் பால் இருக்குது? வெரி குட், 2 சமத்து குட்டி சூப்பராக சொல்லிச்சு. தேர்ட் ரோவில் என்ன இருக்குது யாகேஷ்? ஆரஞ்சு பிங்க், சமத்த குட்டிடா. அன்பரசி, செகண்ட் ரோவில் என்ன இருக்குது? தெரியல, தப்பு. யாகேஷ் சொல்லுங்கள், திரும்புங்க. சமத்து குட்டி, தொப்பியை தண்ணி போட்டுக்கராஜா, எடுத்துக்கோங்க. சூப்பர், எல்லாமே கரெக்டாக சொன்ன நம்ம யாகேஷ் குட்டி. கிளப் பண்ணலாமா? ஆய் சூப்பரா. ரெடியா? ரெடி. ஒரு நிமிஷம். இப்போ இந்த மேஜிக் பாக்ஸில் 4 உள்ளுக்குள்ளே இருக்கா? இந்த 4 எப்படி எண்ணி பார்த்தாலும் 6 இருக்கலாம். இந்த 4 இது கூட சேர்த்தாலும் 6 தான் வரணும் ஒரு சைடு. இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6 இருக்குது. பார்க்கலாமா? ஓகேவா? ஓகே. இப்போ பாருங்கள், 6 சரியாக போச்சா? அடுத்தது 6 சரியாக போச்சா? அடுத்தது 6 சரியாக போச்சா? அடுத்தது 6. பாருங்க, 6 6 6 6. ஓகே, டன். சூப்பர், தேங்க்யூ. இப்படி தான் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக வாழணும்னா சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை, ரொம்ப எளிமையானது தான் அந்த விதிமுறை. வெறுக்காதீர்கள் அப்படின்னா என்னென்னா, யாரையும் எந்த பொருளையும் எதையுமே வெறுக்காதீங்க. எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வெறுக்காதீங்க. 2வது கவலைப்படாதீர்கள். நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பேராசையினால அந்த கவலைப்படுறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு கவலைகள் தான் நம்ம படக்கூடாது. கவலையே படாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஃப்ரீயாக விடுங்க. 3வது, எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதிகமாக வாழணும், அதிகமாக பொருள் சேர்க்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அந்த மாதிரி எண்ணமே வேணாம். எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. குறைவாக எதிர்பாருங்கள். யாராவது ஏதாவது நமக்கு கொடுக்குறாங்கன்னா குறைவாக வாங்கிக்கொள்ள எதிர்பாருங்கள். அதிகமாக எதிர்பார்க்குறது தான் நம்ம ஏமாற்றம் தான் அடையும். அதனால குறைவாக எதிர்பாருங்கள், அதிகம் கொடுங்க. உனக்கு இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொடுக்கும்போது மற்றவங்களுக்கும் கொடுக்குற எண்ணத்தை முதல்ல வளர்த்துக்கங்க. இதெல்லாம் நமக்கு கடவுளுக்கு ஈக்குவலாக சமமாக நினைக்கிறதுக்கான ஒரு விதிமுறை. அதே மாதிரி கூடவே நம்ம கடவுளையும் நம்ம தொடர்புல எப்போதும் வச்சுக்கணும். இப்போது நம்ம சாமியை கும்பிடணும். சரிங்களா? இது மாதிரி இருந்தால் நம்ம எப்பவுமே எப்படி வாழலாம்? சந்தோஷமாக வாழலாம். ஓகே, கடைப்பிடிக்கலாமா எல்லாரும்? குட் மார்னிங். இங்கே மேஜிக் பாக்ஸ். ஓகே, ஒரு ரோலே நான் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஆமாம். நீங்கள் வந்து எந்த பக்கம் ஆட் பண்ணாலும் 15 வரணும். ஓகே, ஒரு நம்பர் தான் இருக்குது, நான் ஆட் பண்ணணும். 3 4 3 7 7 1 9 8 போடலாமா? 6 4 10 5 15. ஓகே, அடுத்தது 9 கூட 4 கூட்டினா 13 13 2 15 6 கூட 2 கூட்டினா 8 8 ஒரு 7 15 4 3 7 9 5 14 14 கூட 1 கூட்டினா 15 6 1 7 7 கூட எவ்வளோ கூட்டினா கரெக்டாக வரும்னா 8 கூட்டினா வருமா? இப்போ பாருங்கள், 4 3 7 15 சரியாக போச்சா? அதே மாதிரி இது 15 சரியாக போச்சா? இது 15 இது 15. ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்யூ குட்டி. குட் மார்னிங். இங்கே நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன்னா இதில் ஒரு பொருள் மட்டும் இந்த இவளை எடுக்க சொல்லிவிடுவேன். அதை என்ன பொருள் மிஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அபவுட்டா நம்ம. ஓகே, திரும்புங்க. ஜெனி சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட், சூப்பர், சமத்த குட்டிடா, வெரி குட். ஓகேவா தங்க? திரும்புங்க, நீங்கள் கண்டுபிடிங்க தங்க, பார்க்கலாம் எது மிஸ் ஆகிருக்குன்னு. தப்பு, ப்ளூ பர்ஸ். ஆனால் மிஸ் ஆனது என்னது? இந்த டப்பா. வாங்குங்க, இந்த டப்பா தான் இப்போ மிஸ் ஆச்சு. ஊற்றிக்கிச்சுடா குட்டி. குட் மார்னிங். இப்போ நான் சொல்கிற கலரு கரெக்டாக தப்பு இல்லாமல் எடுக்கணும். ஓகேவா? கண்ணை மூடிக்குங்க ரெண்டு பேரும். தம்பி
நீங்கள் வந்து ப்ளூ கலர் பால் எடுங்க பார்க்கலாம். ஆய் சூப்பரா. அன்பரசி ரெட் கலர் பால் எடுங்க பார்க்கலாம். தப்பு. வெரி குட். யாகேஷ் க்ரீன் கலர் பால் எடு தங்கம். ஆய் சூப்பரா. கண்ணை மூடிக்கிட்டே எடுக்குதுடா. அன்பரசி ரெட் கலர் பால் எடுங்க. ஆய் சூப்பர். யாகேஷ் நீங்கள் பிங்க் கலர் பால் எடுக்க பார்க்கலாம். எந்த ரோல் இருக்குது கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். எத்தனாவது ரோல் பிங்க் கலர் பால் இருக்குது? எடுங்க பார்ப்போம். ஆய் சூப்பரா. வெரி குட். க்ரீன் கலர் பால் எடுங்க யாகேஷ். சூப்பர். கண்ணை மூடிக்கிட்டு. அன்பரசி ப்ளூ கலர் பால் எடுங்க. தப்பு. அன்பரசி. யாகேஷுக்கு கிளப் போடலாமா? சூப்பர். யாகேஷ் தான் வின் பண்ணா. தொப்பி போடலாமா? சூப்பர்.